சில வருஷங்களுக்கு முன்பு நண்பர் ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு நண்பர் செய்த ஒரு காரியத்தை சுட்டி காட்டி, இதை ஏங்க இவர் பண்ணாரு, இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவர் உடனே, அது உங்களுக்கு தாங்க தப்பு, அவருக்கு அது சரிதான் அப்படின்னாரு. இது என்னங்க புது கதையா இருக்கு, சரி தப்புங்கிறது ஆளுக்கு ஆள் மாறுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவர், எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்க, எல்லோருக்கும் பொதுவான சரி தப்புன்னெலாம் எதுவும் கிடையாதுங்க. உங்களுக்கு எதை சரின்னு சொல்லி கொடுத்தாங்களோ அதை நீங்கள் சரின்னு சொல்லுவீங்க, எனக்கு எதை சொல்லி கொடுத்தாங்களோ அதை நான் சரின்னு சொல்லுவேன். அதனால யாரும் யாரையும் குறை சொல்றது தப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிங்க, யாரும் யாரையும் குறை சொல்றது தப்புன்னு சொன்னீங்களே, அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால தப்புன்னு சொல்றீங்களா, இல்லை உண்மையிலே அது தப்பு தானா அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு. ஆனால் பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிற இதே விஷயத்த என் நண்பரும் பேசினாருன்னு உடனே ஒரு கடுப்பு வந்துருச்சு. அதனால இப்போ இதெல்லாம் ஒரு ஃபேஷன் இல்லைங்க, நாம் இதை நம்பவே இல்லைனாலும் நம்புற மாதிரி பேசிக்கிட்டோம்னா நாம் ரொம்ப பெருந்தன்மையானவங்க அப்படின்னு நமக்கு ஒரு கிக்கு கிடைக்குதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன். நண்பர் கடுப்பாயிட்டார். சரி தப்புன்னே ஒன்று கிடையாதுன்னு நாங்கள் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் இப்போ ஃபேஷனுங்கிறதுனாலலாம் இல்லை, சில சுச்சுவேஷனில் சரி தப்புன்னே சொல்ல முடியாது தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சூடாக கேட்டார். நான் கொஞ்சம் கூட அசராமல், அப்படிங்களா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர், ஒரு 2-3 நாளாக பட்னியாக கிடக்கிற ஒரு அனாதை பையன் ஒரு டீ கடையில் இருக்கிற வடையை கடைக்காரருக்கு தெரியாமல் எடுத்து சாப்பிட்றான், அதை நீங்கள் திருட்டுன்னு சொல்லுவீங்களா, உங்களால் அது தப்புன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் கொஞ்சம் கூட தயங்காம, அந்த பையன் செஞ்சது தப்பு தாங்க, அதுல என்ன உங்களுக்கு டவுட்டு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் அப்படியே தகச்சு போயிட்டார். என்ன மனுஷன்டா நீ, கொஞ்சம் கூட உன் மனசுல ஈரமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்த்தார். நான் அவரை பார்த்து, இப்ப அப்படி திருடின பையனை கடைக்காரன் கையும் களவுமா பிடிச்சி ஒரு பெரம்பு எடுத்து சாத்துன்னு சாத்துறான்னு வைங்க, இப்ப அந்த கடைக்காரன் செஞ்சதை நீங்க அயோக்கியத்தனம்னு சொல்லுவீங்களா, அந்த வடை அந்த கடைக்காரனுக்கு சொந்தமானது தானே அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அவர் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, கடைக்காரன் செஞ்சதை அயோக்கியத்தனம்னு சொல்ல முடியாதுங்க, ஆனா அந்த பையனோட நிலைமையை பார்த்து கடைக்காரன் மன்னிச்சு விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னார். சரிங்க, ஒருத்தன் சரியா செய்யும் போது மன்னிப்போமா இல்ல தப்பு செய்யும் போது மன்னிப்போமா அப்படின்னு கேட்டேன். அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு செயலுக்கு மன்னிப்பை எதிர்பார்க்கும் போதே அந்த செயல் தவறானதுன்னு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம். ஏன்னா நீ செஞ்சது சரிதான் ஆனாலும் நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன் இப்படின்னு எங்கேயாவது சொல்லுவோமா அப்படின்னு கேட்டேன். நண்பர் கொஞ்சம் டீசென்டானவருங்கிறதுனால, அட ஆமா இல்ல அப்படின்னு கூச்சமே படாம ஒத்துக்கிட்டார். எல்லோருக்கும் பொதுவான நேர்மையான எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற சரி தவறு என்று எதுவும் கிடையாது, அதாவது அறம் அல்லது அப்ஜெக்டிவ் மொராலிட்டி என்று எதுவும் கிடையாது. எது சரி எது தவறு என்று நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் மனிதர்களை உருவாக்கி கொண்டதுதான் என்கிற இந்த கோட்பாட்டிற்கு அறச்சார்பியம் அல்லது மாரல் ரிலேட்டிவிசம் என்று பெயர். இன்னைக்கு விடலைகள் மத்தியிலும் வயது முதிர்ந்தும் விடலை பருவத்திலேயே சிக்கிக்கொண்டிருக்கிற சிலர் மத்தியிலும் இந்த அறச்சார்பியத்திற்கு ஏகப்பட்ட கிராக்கி. இப்படி ஒரு மடத்தனத்தில் சிக்கியிருந்த ஒரு நண்பரோடு நடந்த உரையாடல் தான் நான் இப்ப சொன்ன சம்பவம். நான் சொன்ன சம்பவத்தை கூர்ந்து கவனிச்சவங்களுக்கு இதுல இன்னொரு விஷயம் புரிஞ்சிருக்கும். அது என்னன்னா, சரி தவறுன்னு எதுவுமே கிடையாதுன்னு யாருமே நம்பல, முக்கியமா அறச்சார்பியத்தை முன் வைக்கிறவங்க. என்னங்க உளறீங்க அப்படின்னு சிலர் கேட்கலாம். நான் உண்மையை தான் சொல்றேன். இப்ப அந்த பையன் செஞ்சது தப்புதான்னு நான் ஆரம்பிச்சப்ப என் நண்பர் என்னை எப்படி பார்த்தார், ஏன் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற பல பேர் என்னை எப்படி பார்த்துருப்பாங்க, இவர் ஏதோ புதுசா சொல்றாரு, இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்டா இருக்கே அப்படின்னா பார்த்துருப்பாங்க. பா, இந்த ஆளு மாதிரி மாரலிஸ்ட்டுங்க எவ்வளவு அரகண்டா, மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லாம இருக்கானுங்க அப்படின்னு தானே பார்த்துருப்பாங்க. அப்படின்னா அரகண்டா இருக்கிறது, மாரலிஸ்டா இருக்கிறது, மனசுல ஈரம் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் தப்புன்னு தானே பாக்குறாங்க. அப்ப சரி தவறுனே எதுவும் இல்லைன்னு இவங்க நம்புறதா சொல்லிக்கிறது பொய் தானே. சரி தவறுனே எதுவும் இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் இவங்களே ஒரு விஷயத்த சரின்னு தவறுன்னு சொல்றாங்க. இப்படி தனக்குத்தானே முரண்படாத ஒரு அறச்சார்பியவாதியை நான் பார்த்ததே இல்லை. எப்பெல்லாம் இவங்க சரி தவறுனே எதுவும் இல்லைன்னு சொல்றாங்கன்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க ஏன் இப்படி முரண்படுறாங்கிறது ஈஸியா விளங்கிடும். எப்பெல்லாம் இவங்களையோ அல்லது இவங்க சப்போர்ட் பண்றதையோ நம்ம தவறுன்னு சொல்றோமோ அப்பெல்லாம் இவங்க தடால்னு அறச்சார்பியவாதி ஆயிடுவாங்க. ஏங்க, எந்த காலத்தில் நீங்கள் இருக்கீங்க, சரி தவறுன்னு ஒன்று கிடையாது தெரியுமா, உங்களுக்கு சரிங்கிறது எனக்கு தவறு, எனக்கு சரிங்கிறது உங்களுக்கு தவறு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் எப்பெல்லாம் இன்னொருத்தன் இவங்களுக்கு ஒரு அநியாயத்தை செய்கிறானோ அப்பெல்லாம் இவங்க மாரலிஸ்ட் ஆகிடுவாங்க. இவன்லாம் ஒரு மனுஷனா, இவன் செய்கிறது நியாயமா, அவனுக்குலாம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, தனக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம்னு வாழ்றவங்களை பற்றி இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நேர்மையான விதத்தில் அறச்சார்பியவாதிகளாக ஆனவர்கள்னு ரொம்ப சொற்பமான ஒரு சிலர் இருக்காங்க. ஒரு சில குழப்பங்கள் தான் அவங்கள அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே தள்ளிடுது. அவைகளை மட்டும் நம்ம அலசி பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நமது சமகால மூட நம்பிக்கைகளில் முக்கியமான ஒன்று, தேசத்திற்கு தேசம் காலத்திற்கு காலம் எது சரி எது தவறு என்பதெல்லாம் கம்ப்ளீட்டாக வேற வேற அப்படிங்கிற மூட நம்பிக்கை. இது ஒரு கடைஞ்செடுத்த பொய். ஏன்னா எல்லா தேசங்களிலும் எல்லா காலங்களிலும் ஒவ்வொரு சமூகத்திலும் சட்டங்கள் நியமங்கள்னு சில இருந்துகிட்டே தான் இருக்கு. எதையெல்லாம் தடுப்பதற்காக இந்த சட்டங்களும் நியமங்களும் இருந்திருக்குன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா தேசங்களுடைய லிஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு, லஞ்சம், ஊழல் போன்றவை தான் எல்லா தேசங்களுடைய குற்றப்பட்டியல்கள்லையும் இருக்கும். எந்த தேசமும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு போன்றவைகளை கொண்டாடினது கிடையாது. இல்லைங்க, உங்களுக்கு தெரியலங்கிறதுனாலே அப்படி ஒன்றே கிடையாதுன்னு சொல்லாதீங்க. அரவான் படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த படத்தில் ஒரு ஊரே திருடுற ஊர் தானே.
அவங்க திருடிட்டு வரும்போது அந்த ஊரே அவங்கள கொண்டாடுது தானே, அப்படின்னா திருட்ட சரின்னு தானே பார்த்துருக்காங்க அப்படின்னு சிலர் கேட்கலாம். ஆனா திருட்டையே தொழிலாக வைத்திருக்கிற அந்த கூட்டமும் தங்களுடைய கூட்டத்திற்குள் ஒருத்தன் திருடுவதை தவறுன்னும் அசிங்கன்னும் தானே பார்க்குது. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த கூட்டமும் திருட்ட தவறுன்னு தான் பார்க்குது. ஆனா எது திருட்டு என்பதற்கு அந்த கூட்டம் வைத்திருக்கிற வரையறை அல்லது டெஃபினேஷன் பொதுவான டெஃபினேஷன்ல இருந்து வேறுபடுது. அவ்வளவுதான் வித்தியாசம். அதாவது தேசத்திற்கு தேசம், காலத்திற்கு காலம் தவறுகளின் வரையறை தான் மாறுதே தவிர எவையெல்லாம் தவறுகள் என்பதே மாறிடல. உதாரணத்திற்கு துரோகம் என்பதை தவறு என்று பார்க்காத காலமோ தேசமோ எப்போதும் இருந்ததில்லை. அதே போல அன்பு என்பதை சரி என்று பார்க்காத காலமோ தேசமோ கூட எப்போதும் இருந்ததில்லை. ஆனா எது துரோகம் எது அன்பு என்பதை வரையறுப்பதில் மனிதர்கள் மிஸ்டேக் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. விபீஷணன் மாதிரி ஒரு நல்லவன் தனக்கு எதிர்த்து நின்னதையே ராவண துரோகம்னு தான் பார்த்தான். அதாவது ஒருத்தன் கூடவே இருந்துகிட்டு அவனுக்கு தீமை செய்வதுதான் துரோகம் என்கிற வரையறையை மறந்துட்டு தன்னுடைய வீராப்பையும் பெண்ணாசையையும் விபீஷணன் சப்போர்ட் பண்ணலங்கிறதையே துரோகம்னு பார்த்ததுதான் துரோகத்தை வரையறுப்பதில் ராவணன் செஞ்ச மிஸ்டேக். அதே மாதிரி ஒருவனுடைய தவறுகளை இடித்து காட்டி அவனுக்கு நல்லது செய்வதுதான் அன்பு அப்படிங்கிற வரையறையை மறந்துட்டு தன்னுடைய அதிகார வெறியையும் மண்ணாசையையும் சப்போர்ட் பண்றாங்கிற ஒரே காரணத்தினாலேயே சகுனி தன்னிடம் காட்டுவது அன்பு தான் அப்படின்னு பார்த்ததுதான் அன்பை வரையறுப்பதில் துரியோதனன் செய்த தப்பு. துரோகம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு, லஞ்சம், ஊழல் என்று எல்லா நாடுகளிலும் எல்லா தேசங்களிலும் தவறுகளின் பட்டியல் என்பது ஏறக்குறைய ஒன்னேதான். ஆனா அந்தந்த தேசங்கள் சந்தித்த வரலாற்று நிகழ்வுகளும் அரசியல் சூழல்களும் புவியியல் சூழல்களும் மதங்களும் சித்தாந்தங்களும் தொழில்நுட்ப நிலைமையும் தான் இந்த தவறுகளை அந்த தேசங்கள் எப்படி வரையறுக்கின்றன என்பதை தீர்மானிக்கின்றன. அப்படி எல்லா தேசங்களின் வரலாறும் புவியியலும் அரசியல் மத சூழல்களும் ஒரே மாதிரி இல்லை, வேற வேறையா இருக்கு. அப்படிங்கிறதால தான் தவறுகளுக்கான அவைகளின் வரையறைகளும் வேறு வேறாகவே இருக்கின்றன. ஆனா இந்த வரையறைகள்ல மாற்றங்கள் வராமலும் இல்லை. உதாரணத்திற்கு விவசாயத்திற்கு கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத அரேபிய பாலைவனங்களில் வசித்த பழங்குடிகள் பட்டுப்பாதை என்கிற பிரபலமான வணிக பாதையில் பயணம் செய்த வியாபாரிகளுடைய சரக்கு வாகனங்களை கொள்ளடிச்சு வாழ்றத பெரிய தவறுன்னே பார்க்கல. அதே சமயம் தங்களுடைய சொந்த கூட்டத்திற்குள் அதே வேலையை பார்த்தவங்களை அவங்க மன்னிக்கவே தயாராக இருந்ததில்லை. ஆனா பேரரசுகள் தோன்றி உலகம் சுருங்கி ஜீவனத்துக்கு தேவையானவைகள் கிடைப்பதற்கு கொள்ளையடிப்பது போன்ற அபாயகரமான வேலைகளில் ஈடுபட தேவையில்லை என்று ஆக்கிய பிறகு தங்கள் சொந்த கூட்டத்திற்குள் மட்டுமல்ல மற்ற கூட்டங்களையும் கூட கொள்ளையடிப்பது தவறுதான் என்று அவர்களுடைய வரையறை மாறியது. தவறுகளுக்கான வரையறைகளில் ஒரு காலத்துல வேறுபட்டு நின்ற சமூகங்கள் இன்னொரு காலத்துல அந்த தவறுகளை ஒரே மாதிரி வரையறுப்பதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு காலத்துல கருப்பின மக்களை அடிமையாக வைத்திருப்பது தவறில்லை என்று அமெரிக்காவின் மாகாணங்கள் மிகப்பெரிய உள்நாட்டு போரிலேயே ஈடுபட்டன. கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் அதுல இறந்து போனாங்க. ஆனா இன்னைக்கு அந்த 2 பிரதேசங்களும் அது தவறுதான் என்று ஒரே மாதிரி சிந்திக்கின்றன. மனிதர்களுக்குள் இப்படிப்பட்ட மாற்றங்கள் வருவதே எல்லோருக்கும் பொதுவான அறம் என ஒன்று இருக்கிறது என்பதற்கான மிகப்பெரிய நிரூபணம். அதாவது ஒரு வகுப்பு முழுக்க இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு கணக்கு கொடுத்து விடையை போட்டுட்டு வர சொன்னா அதுல 10 பேர் தப்பான விடையை போட்டுட்டு வந்து நிக்கிறான். அப்படி தப்பு கணக்கு போட்டுட்டு வந்து நின்ன ஒருத்தங்கிட்ட அந்த கணக்கு முதல்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பா முன்னேறிக்கிட்டே வந்து எந்த ஸ்டெப்ல அவன் செஞ்ச தப்பு அவனுக்கு தவறான விடையை கொடுத்திருக்கு அப்படின்னு காண்பிக்க முடியுதா இல்லையா? அப்படி காண்பிக்க முடிஞ்சாலே அந்த கணக்குக்கு எல்லோருக்கும் பொதுவான சரியான விடைன்னு ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தமாகுது. அதே போல ஒரு தேசத்தின் நேர்மையான மனிதன் ஒரு தவறை தவறல்ல என்று பார்த்து கொண்டிருக்கும் போது இன்னொரு தேசத்தின் மனிதன் அவனோடு விவாதித்து அது தவறுதான் என்று தர்க்க ரீதியாக உணர்த்த முடிகிறது என்றாலே அவர்கள் இருவருக்கும் பொதுவான அறம் என ஒன்று இருக்கிறது என்றுதானே அர்த்தமாகுது. ஆனா அறத்தின் விஷயத்தில் இப்படி ஒரு சாத்தியம் இருக்கணும்னா அறம் என்பது வெறுமனே மனிதர்கள் உருவாக்கி கொண்டதாக இருக்க முடியாது. C.S. லூயிஸ் சொன்னது போல பெருக்கல் வாய்ப்பாடு பித்தாகரஸ் தேற்றம் போல அறம் என்பதும் இந்த உலகம் என்கிற துணியின் நூலிழைகளிலேயே இருந்தாக வேண்டும். அப்படின்னா எப்படி பெருக்கல் வாய்ப்பாட்டையும் பித்தாகரஸ் தேற்றத்தையும் மனிதர்கள் கண்டுபிடித்து கொண்டார்களோ அதே போல நியாயம் அல்லது அறத்தையும் மனிதர்கள் கண்டுபிடித்து கொண்டார்கள் என்று சொல்லியாக வேண்டும். அதாவது அறம் என்பதை மனிதர்கள் உருவாக்கி கொண்டார்கள் என்று சொல்ல முடியாது. மனிதர்கள் தங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப உருவாக்கிக் கொள்வது சட்டங்களைத்தான். அந்த சட்டங்களையே நியாயமான சட்டம் அநியாயமான சட்டம் என்று எடைபடும் அறத்தை மனிதர்கள் உருவாக்கி கொள்ளவில்லை என்பது மட்டுமல்ல, மனிதர்களால் உருவாக்கி கொள்ளவே முடியாது. ஆகையால் அறத்தை மனிதர்கள் கண்டுபிடித்துக் கொண்டார்கள் என்று சொல்லாமல் உருவாக்கி கொண்டார்கள் என்று சொல்லுவது புவியீர்ப்பு விசையை நியூட்டன் கண்டுபிடித்தார் என்று சொல்லாமல் உருவாக்கினார் என்று சொல்வது போன்ற ஒரு மடத்தனம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்னுடைய எரையாற்றப்படை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.